செம்ம எமோஷனலாக இருந்தது ப்ரோ. லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அழுதுருவீங்க, அவ்வளோ எமோஷனல். வேறு லெவலில் உண்மையாக வேறு லெவல். என் பசங்களாம் எழுதாங்கன்னா பார்த்துங்க, கிளைமேக்ஸ்லாம் ஐயோயோ அவரெல்லாம் வணக்கம் சொல்லணும் உண்மையாகவே. எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நான் வந்து இந்த படத்துக்கு வேறு மூவி போக வேண்டியது, இவங்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சின்ன ஹியூமர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி, படம் வந்து அவ்வளோ எலிவேஷன் இல்லை. செகண்ட் ஆஃப் போக 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 மாரி செல்வராஜ் அவரோட திங்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறது செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக எமோஷன் தான். அதாவது நாங்கள் வந்து கிஃப்டட் ஆக்சுவலி. இங்கே சிட்டி லைஃப்பில் இருக்கிறது, கிராமத்து அந்த லைஃப்பில் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது நல்லா ட்ராமா ஆக்கிடுச்சு செகண்ட் ஆஃப். அவ்வளோதான். பசங்களாம் வேறு லெவல். அதாவது பொதுவாக இந்த கிட்ஸ் காஸ்ட் பண்ணும்போது அவங்கள ஒரு சின்ன பிசர் இருக்கும் அவங்க நடிக்கிறது. ஆனால் இதுலலாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க கேரக்டர்லாம். படமே பிடிச்சிருந்தது. ஒரு படம் வந்து நல்ல படைப்பு, எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ ஒரு என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது, அது எனக்கு ரிலேட்டடாக அமைஞ்சது. ஸோ அதனால் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. இல்லை உண்மையாக மியூசிக்லனா படம் இது இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டு சாங்கும் நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இதை நம்ம கொண்டாடலாம், வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்க. எல்லோரும் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அதான் ஒரு வழி புரிஞ்ச படைப்பாளிக்கு தான் இந்த படைப்பை எடுக்க முடியும். ஸோ இதை நான் ஒரு ஆஸ்கார் படமாக பார்க்குறேன். அதான் வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் அதான் சொல்கிறேன், இந்த படத்துலேருந்து வெளியே வரும் 4 நாள் ஆகும். அந்த மாதிரி நல்ல படைப்பு. நன்றி. ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் 15 மினிட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப என்ன சொல்ல, படத்தை விட்டு படம் முடிஞ்சும் படம் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டு, ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல, படம் பார்த்தா அந்த 2-3 நாள் அந்த இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். அது போக ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். ரொம்ப ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் தம்பி ஏன் அழுதான்னு தெரில, என் பக்கத்தில் தான் இருந்தான். அந்த அளவுக்கு தேம்பி எழுதான். நான் எவ்வளோ ஆனால் படம் உண்மையில் ஒர்த்து. அதுக்காக படம் மோசம்லாம் சொல்ல, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. புதுசாக ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதான் கடைசியில் ஒரு 20 நிமிஷம் இருந்து அழுதுட்டு இருந்தான். அது ஓகே, ஃபீல்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் ஒர்த்து வாட்சி. நீங்கள் போய் தேட்டரில் போய் பாருங்க. அவங்க லைவா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லைவா அவங்க வந்து எப்படின்னா புதுசாக நடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. நமக்கு ஏதோ அவங்க வந்து நம்ம கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எல்லாருமே வாழ்ந்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேவே அந்த அவங்க அந்த வாழைத்தார் தூக்குனது கொண்டு நம்மளால உணர முடிஞ்சது அந்த பெயின். அந்த படம் ஃபுல்லா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும். இதுல மெயின் அந்த ரஜினி கமல்னு ஒரு சின்ன காமெடி வந்து ஒரு 10 நிமிஷம் கூட அவ்வளவுதான் வருது. வேற லெவல், அல்டிமேட், நல்லா இருந்தது. உண்மையிலே படம் ஒர்த்து வாட்சி. கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா வேற என்னென்னமோ வந்து ஓட்டிட்டு வருது பார்க்கலாம்ல, இதை கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாட்டும் சொல்றது தான், தியேட்டருக்கு கண்டிப்பா இதை வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஓட்டிட்டு வந்த பிறகு அது வந்து அப்படி இப்படின்னு பேச வேண்டாம். சரி, இதை பார்க்காம விட்டுட்டோம்னு ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். 100% கேரண்டி. அது அல்டிமேட். உண்மையிலே டீச்சர் கேரக்டர் வந்து சென்டிமெண்ட் டீச்சர் பக்கமே வரல, அதுதான் காமெடி ஃபுல்லா டீச்சர் கேரக்டர் தான் போகுது. ஆனா உண்மையிலே வேற லெவலு. அந்த இதில் ஒரு டான்ஸ் ஒன்று உண்டு, அது என்ன பாட்டு நான் சொல்ல விரும்புகிறேன், வேற லெவலு. அது ஒரு 2 நிமிஷம் ஒரு டான்ஸ் இருக்கு, காம்படிஷன் மாதிரி, அல்டிமேட்டான பாட்டு. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த டான்ஸ் சீன். செம சீன். எவ்வளோ ஜாலியாக அந்த இடத்துல என்ஜாய் பண்ணமோ, அடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைக்க விட்டுருது. அந்த 10 நிமிஷம் பாட்டு இருக்குல்ல, நல்லா டான்ஸ் வைக்கிறாங்க அந்த பாட்டை போட்டு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மொத்தமாக முடிஞ்சிருது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்கிற அளவுக்கு. படம் முடிஞ்சு வெளியில வர முடியல, ஏன்னா அந்த எழுத்து போட்டுட்டு இருக்காங்க. பட் எங்களால் வெளியில வர முடியல, அந்த லெவலுக்கு இருந்தது. நல்ல ஆக்டிங் பிரதர். அது நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்படியே ஒரு ஒரு லைஃப் ஸ்டோரியில் ரியலிஸ்டிக்காக எடுத்து காமிச்சா அப்படி இருந்தது. அது டீச்சர் கேரக்டர் அவங்க வந்து வந்தாங்க, அது ஒரு லவ் ஸ்டோரி, அது அது கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, லவ் ஸ்டோரி அதெல்லாம் அதனால செம்மையாக இருந்தது ப்ரோ. அந்த மியூசிக்னால தான் வந்து அந்த ஃபீலிங் தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ நீங்கள் மியூசிக் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் அவ்வளோ டச்சாக இருக்காது. இந்த மியூசிக் அதெல்லாம் கொடுத்ததால உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அழுதுருவீங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங் டச்சிங்காக இருந்தது. அதான் ப்ரோ, எல்லாரும் கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க. நானே எனக்கு தெரியாமல் கண்ணாடியெல்லாம் கேட்டு ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது ப்ரோ. ஆனால் படம் நல்லா இருக்குண்ணா, நேச்சுரலாக இது ரொம்ப. அதுலேயும் கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக வச்சிச்சு. அவங்க ஃபீலிங்கே ஒன்றும் வரல. சரி, நல்லா இருக்குண்ணா, எல்லாம் நேச்சுரலாக வச்சுக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக நேச்சுரல். சூப்பர்ண்ணா, அவர் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக டச் பண்ணிட்டார்.
மியூசிக் அமேசிங், சூப்பர். டீச்சர் கேரக்டர் டீச்சர் கேரக்டர் நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது, அப்படி நம்மளுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. சூப்பர், தேங்க்ஸ். வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்குது, பரவாயில்ல. இது கொஞ்சம் நேச்சுரல், எல்லாம் கிராமத்தை பற்றி நல்லா இருக்கு. பக்கா படத்துல மியூசிக் சந்தோஷ் தானே, பக்கா மியூசிக் பக்கா. சின்ன பசங்க ஆக்டிங் வெரி குட், நைஸ். வந்துச்சு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. சின்ன பசங்க ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்தது. படம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ படம் பிடிச்சிருந்தா, சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் போங்க, படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்காக தாங்க இருக்கு. அது ஒரு மாதிரி உண்மையில் நடந்த சம்பவம் தான், கடைசி காமிச்சிருக்காங்க. அது சொல்ல முடியல, நல்லா இருக்கு. படத்தில் என்ன எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாரும் சூப்பர் நடிக்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பராக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருச்சு. டீச்சர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. நாங்களும் அப்படி தான் ஸ்கூல் காலேஜ்லாம் பண்ணோம், அதே மாதிரி தான் இருக்குது. படத்துல மியூசிக் மியூசிக் நல்லா தான் இருக்கு. வேற என்ன பிடிச்சது? படமே பிடிச்சதான் இருந்துச்சு. இதே ரியல் லைஃப்பில் நடந்தது தான், இப்படி தான் எங்களுக்கும், நாங்களும் அப்படி தான். அது மாதிரி பேசக்கூடிய நிலமையில இல்லை ப்ரோ, அப்புறம் பேச என்ன ப்ரோ பையன் இருக்கட்டும். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு, பிடிச்சிருந்தா சார்? சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் எப்படி சார்? பசங்க எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அந்த பசங்க, அந்த ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். படத்துல மியூசிக் சந்தோஷ் நாராயண் மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸ் உண்மையிலே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா? நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி? அது ரியல் இன்சிடென்ட்டை வச்சு எடுத்திருக்காங்க. படம் எமோஷனலாக எப்படின்னா இருக்கு? ரொம்ப எமோஷ்னல்னு பார்த்தீங்கன்னா, அதான் ரியல் இன்சிடென்ட்டை வச்சு நடத்திருக்காங்க. அன்வான்டாக வந்து எமோஷ்னலாக எதுவும் காட்டலை. அதான் ஒரு நடந்த விஷயம்ன்றாங்க, அதை நல்லா எடுத்திருந்தாங்க. பசங்க வந்துட்டு லோக்கல்லேருந்தே செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே நடித்த ஆர்டிஸ்ட் இல்லாமல். அதனால நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, அந்த ஊர்க்கார பசங்க மாதிரி. பசங்க வந்து நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். பட் ஆனால் மூவி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் எமோஷ்னல் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் படமே ஆக்சுவலி. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் படமே. டீச்சர் கேரக்டர்னால அவங்களுக்கு என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க.